இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம இந்தியன் பைக்ஸ் டிரைவிங் 3Dல 2 அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ என்ன அப்டேட்னா, நியூ மிலிட்ரி பிளேஸ் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நியூ சேலஞ்ச் மோடு ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் எப்படி நம்ம கேமில் இன்றைக்கி நம்ம ஆட் பண்ணி ப்ளே பண்ணுறதுன்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல் வீடியோவும் பார்த்தீங்கன்னா தான் இது எப்படி நம்ம கேமுக்குள்ளே ஆட் பண்ணி ப்ளே பண்ணுறதுன்னு உங்களுக்கு புரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கன் ஆனில் வச்சிங்கன்னா தான் இந்த மாதிரி அப்டேட்ஸ் வீடியோஸ் எல்லாம் உங்களால் டக்கு டக்குன்னு பார்க்க முடியும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் கேமுக்குள்ளே வந்துடுங்க. அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நியூ சேலஞ்ச் மோடு ஃபைல் லிங்க் ஒரு ஃபைல் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பேன். ஸோ அதை வந்து பார்த்துட்டிங்கன்னா டச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம இந்தியன் பைக்ஸில் ஃபோன் கால் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் ஆர்ஜிஎஸ் மெனுன்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணி லோடு பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ லோடு பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபைல் மேனேஜருக்குள்ளே போகும். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ண ஃபைல் இருக்கும். ஸோ அந்த ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது. ஸோ பாருங்கள் ஃபைல் இங்கே இருக்குது பாருங்கள், இங்கே தான் இருக்குது போட்டு ஒரு ஃபைல் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜிஎஸ் மெனுவில் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் ஆகிருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா நேராக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும் அந்த சேலஞ்சு மோடுக்குள்ளே. பாருங்கள் சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஏதாவது கார் ஏதாவது எடுத்து நம்ம ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்ட்டு. ஸோ 8012ன்னு போட்டோமா ஒரு நியூ கார் வரும். ஸோ பாருங்கள் இந்த கார் தான். ஸோ இப்போ நம்ம ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு தெரில. ஸோ நல்லா இருக்குன்னு தான் நினைக்கிறேன். கீழே விழுவாமல் தான் பரவாயில்ல கொஞ்சம் ஓரளவுக்கு பெருசாக தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து எவ்வளோ தூரம் போகுதுன்னு தெரில. ஸோ இப்போ நம்ம இறங்கி ட்ரோன் மோடு போட்டு பார்க்கலாம். ஸோ பாருங்கள் நல்லா இருக்குது. ஸோ இப்போ நம்ம நியூ மிலிட்ரி பிளேஸ் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். காய்ஸ் நெட் ஆன் பண்ணிட்டு கேமுக்குள்ளே வந்துட்டு செட்டிங்ஸ்குள்ளே போயிருங்க. செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா மோட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச நேமை வச்சு சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா நியூ மிலிட்ரின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ அப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே கொடுத்துருங்க. ஸோ இப்போ நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன் நியூ மிலிட்ரி பிளேஸ்ன்னு சொல்லிட்டு. அது லிங்க்கை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம இந்தியன் பைக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் உங்களுக்கு பேஸ்ட் பண்ணி காட்டுறேன். பேஸ்ட் பண்ணோடனே 10 நிமிஷம் டைம் ஓடும். டைம் ஓடுறத அப்படியே நீங்கள் தூக்கி விட்டு ஃபஸ்ட்டில் இந்த கேமுக்குள்ளே வாங்க. ஸோ ப்ளே கொடுத்துருங்க. ப்ளே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக இருக்கும் பாருங்கள் வீடு. இப்போ நீங்கள் வெளியே வந்துட்டு ஏதாவது பைக்கு அல்லது காரு ஏதாவது எடுத்துக்கோங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த ரூட்டுக்கெல்லாம் போகிறேன்னா அந்தந்த ரூட்டெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நியூ கார் ஒன்று எடுக்கிறேன். ஸோ 8012ன்னு சொல்லிட்டு போட்டோமே ஒரு கார் வரும். அந்த காரை நீங்கள் எடுத்துகிட்டு நான் என்னோடய ரூட்டை நீங்கள் எங்கெங்கே போகிறேன்னா அதெல்லாம் நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நான் ஸ்பீடு வச்சு விட்றேன். காய்ஸ் பாருங்கள் சூப்பராக இருக்குது. வெளியிருந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இப்போ நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் ட்ரோன் மோடு போட்டு. பரவாயில்ல பங்கமாக ரெடி பண்ணியிருக்கிறாங்க. மிலிட்ரி பிளேஸ் சூப்பராக இருக்குது. ஸோ பாருங்கள் ட்ரோன் மோடில் போட்டால் இன்னும் நல்லா இருக்குது. ஸோ நீங்களும் போய்ட்டு கேமுக்குள்ளே போய்ட்டு ப்ளே பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ வீடியோவில் தான் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகான் ஆனில் வைங்க. அப்படின்னா இந்த மாதிரி வீடியோவில் உங்களுக்கு டக்குன்னு பார்க்க முடியும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.